கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி என்கிறார் யோபு. ஆமென். ஒரு நெருங்கிய நண்பர் அவர் மிகவும் பெரிய ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய அதிகாரியாக வேலை செய்து வந்தார். அவரது சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்யும் பிஇ பட்டதாரிகள், எம்இ பட்டதாரிகள், இப்படிப்பட்ட பல பட்டதாரிகளும் இருந்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த நண்பரிடம் கேட்டேன், நீங்கள் இவ்வளவு பெரிய கம்பெனியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீர்கள், கண்டிப்பாக நீங்களும் இவர்கள் யாவரையும் விட அதிக படிப்பு படித்திருக்க வேண்டுமே என்று கேட்டேன். அதற்கு அவரின் பதில், ஆம், நீங்கள் சொன்னது போல் நிறைய படிக்க எனக்கு ஆசைதான். ஆனால் வீட்டின் சூழ்நிலை காரணமாக படிக்க எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, எனக்கும் மண்டையில் ஏறவில்லை என்றும் நான் ஒரு சாதாரண பட்டதாரி தான் என்றார். நான் இந்த கம்பெனியில் சாதாரண வேலையில் தான் சேர்ந்து வேலை செய்து வந்தேன். படிப்படியாக உயர்ந்து இந்த மேலான பதவியையும் தேவனே எனக்கு தந்தார் என்றும், எனக்கு அதிகாரிகள் மேல் அதிகாரிகளிடம் பேச பழக தேவ ஞானம் மட்டுமே வேண்டும் என்று தேவனிடம் நான் அனுதினமும் அதிகாலை ஜெபத்தில் கேட்பேன் என்றும், இவ்வளவு மிகப்பெரிய உயர்வுக்கும் காரணம் நான் அல்ல, எனது படிப்பும் அல்ல என்று தேவனையே உயர்த்தி பேசினார் அந்த நண்பர். எனது நண்பர் அநேக வெளிநாடுகளுக்கும் சென்றுள்ளார் மற்றும் தற்சமயம் சொந்தமாக ஐடி கம்பெனி ஒன்றும் நடத்தி வருகிறார். கிடைக்கும் நேரங்களில் தேவனுக்காக ஊழியமும் செய்து வருகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, படிப்பறிவே இல்லாத இவரை தேவன் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் உயர்த்தினார். நம் தேவன் அதைவிட மேலான ஆசீர்வாதம் உங்களுக்கும் தரவல்லவர். ஆனால் ஒரு சில கண்டிஷன் பெயரிலே ஆசீர்வாதம் தருகிறார். நம் தேவன் யோபு என்ற பக்தன் சொன்னது போல, தேவனுக்கு பிரியமானவைகளை மட்டும் பேசுவோமாக, தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத தீமையான காரியங்களை விட்டு விலகு. உண்மையாய் நம் தேவ ஐக்கியத்தில் ஜீவிக்கும்போது நம் தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். God bless you.